அது மனித வரலாறு இருக்குல்ல, அது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். மனித வரலாறுங்கிற அது தெரிஞ்சுக்கிற கட்டாயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். அது குரங்குலேருந்து வந்தாங்க, விலங்குகளாக வாழ்ந்தாங்க, மானமெனும் நோய் ஏற்பட்டதால் மனித உயிர்களாக அந்த உருமாற்றம் ஏற்பட்டது. இந்த வரலாறு இருக்குல்ல, இந்த உண்மை வரலாறு இருக்குல்ல, நான் சொல்கிற அந்த உண்மை வரலாறு இருக்குல்ல, இது எல்லாருமே இனிமேல் பேசுவாங்க. இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் பேசுவாங்க. அது எல்லாருக்குமே தேவையான ஒன்று. எந்த வகையில் அப்படின்னா, நாம் யாருங்கிறது, நம்ம யார், நம்ம தாத்தா யார், அப்பா யார் அப்படிங்கிறது, அவங்க பேர் என்ன அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அது மாதிரி மனுஷங்க யார், மனுஷங்களோட ஆதிகாலம் என்ன நோக்கத்துக்காக அவங்க மனுஷங்களாக மாறினாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குல்ல, எல்லாருக்குமே தெரிஞ்சே ஆகணும். என்ன நோக்கத்துக்காக அவங்களுடைய வரலாறு எப்படியெல்லாம் வந்திருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் அப்படி மேலோட்டமாக சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஒரு புரிதல், ஓகே, தெளிவாக புரிஞ்சிச்சு. ஒரு மனுஷங்க எப்படி எதனால் அவங்க மனுஷங்களாக மாறினாங்க, எப்படியெல்லாம் வந்திருப்பாங்க, எப்படியெல்லாம் இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டது, இன்றைக்கி இருக்கிற நிலமை இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நோக்கம் என்ன, மனிதர்களுடைய இலக்கு என்ன, லட்சியம்தான் என்ன, அது தெரிஞ்சிருக்கணும். மகிழ்ச்சியாக வாழ்வது தான் மனுஷங்களோட லட்சியம். அப்போ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எதெல்லாம், அப்போ அந்த லட்சியத்துக்கு நம்ம செய்கிற செயல் பொருத்தமானதாக இருக்கா, நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கும் அந்த மனித நோக்கத்திற்கும் மனிதங்களோட லட்சியத்திற்கும் மனுஷங்களோட லட்சியத்திற்கும் பொருத்தமானதாக இருக்கா, நாம் இன்றைக்கி வாழ்கிற வாழ்க்கைக்கும் மனுஷங்களோட லட்சியத்திற்கும் பொருத்தமானதாக இருக்கா அப்படின்னு பார்த்து நம்ம அந்த வாழ்க்கையை திருத்திக்க முடியும். நம்ம வாழ்கிற வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்க முடியும். இப்போது அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி இப்போ மனுஷங்களோட வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ்கிறது தான். அப்போ மகிழ்ச்சியாக வாழணுன்னா ஆரோக்கியமாக இருக்கணும், நோய்கள் எதுவும் இருக்கக்கூடாது, விபத்துகள் உயிரை பணயமாக வச்சு வாழக்கூடாது, ஆபத்துகளையும் அழிவுகளையும் நம்ம தேடி ஓடக்கூடாது. அப்படின்னா நம்ம மகிழ்ச்சியாக வாழ முடியாது, சீக்கிரமாக இறந்து வாழ்நாள் முழுவதும் உயிரோடு இருக்கணும். அப்படின்னா ரொம்ப பாதுகாப்பாகவும் வாழணும். அப்போ மனுஷங்களோட லட்சியம் என்னன்னு தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம எப்படி வாழணுங்கிறதே தெரிஞ்சிடும். இன்றைக்கி மனுஷங்களோட லட்சியம் என்னன்னு தப்பாக நினச்சிக்கிறாங்க. விண்வெளிக்கு போகிறது, வேறு கிரகத்துக்கு போயிட்டே இருப்பாங்க மனுஷங்க. இந்த மாதிரி ஒரு தவறான புரிதல் ஒரு தவறான வாழ்க்கைக்கே காரணமாக இருக்கிறது. மகிழ்ச்சியாக வாழ்கிறது தான் மனுஷங்களோட லட்சியம் அப்படின்னா நாம் இன்றைக்கி வாழ்கிற வாழ்க்கைக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லையே, மனுஷங்களோட லட்சியத்துக்கும் சம்மந்தமே இல்லையே. மகிழ்ச்சியாக வாழணுன்னா நோய் இல்லாமல் இருக்கணும். நோயோடு இருக்கிறவங்க எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும், ஆரோக்கியமாக இருக்கணும்ல. அப்போ நம்ம சாப்பிட்ற உணவுக்கும் நம்முடைய லட்சியத்துக்கும் சம்மந்தமே இல்லையே. நாம் சாப்பிட்ற உணவு நமது உடலில் நோயை ஏற்படுத்துகிறதே, அப்போ எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? அப்போ மனுஷங்களோட லட்சியம் மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, அதுதான் லட்சியம் அப்படின்னா அப்போ நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம அப்போ விண்வெளிக்கு போகிறது இதெல்லாம் தேவையில்லாத போலுக்க, இதெல்லாம் ஆபத்துகள், இதெல்லாம் நம்ம பாதுகாப்பாக வாழ்ந்தால் தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். நோய்கள் இல்லாமல் வாழ்ந்தால் தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அப்போ நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடணும், நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது, நோய்களை தராத உணவுகளை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை திருத்திக்க முடியும். அப்போ மனுஷங்களோட மகிழ்ச்சியாக வாழ்கிறது தான் மனுஷங்களோட லட்சியம் அப்படின்னா பாதுகாப்பாக வாழணும், அப்போ தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அப்போ மனுஷங்களோட ஆதிகால வரலாறு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மகிழ்ச்சியாக வாழ்வது தான் மனுஷங்களோட லட்சியம் அப்படின்னா அப்போ இந்த மனுஷங்க எதனால் மனுஷங்களாக மாறியிருப்பாங்கங்கிறதே கண்டுபிடிச்சிடலாம். மகிழ்ச்சியாக வாழ்வதற்காகத்தான் அவங்க மனுஷங்களாக மாறினாங்க. அப்போ பாதுகாப்பாக வாழ்ந்தால்தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அப்போ பாதுகாப்பாக வாழ்வதற்காக தான் அவங்க மனுஷங்களாக மாறினாங்க. இப்போ அந்த காலத்தை ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அந்த காலத்தில் என்னெல்லாம் இருந்திருக்கும், ஆதி காலத்தில் பிற உயிரினங்கள்லாம் மனுஷங்களை ரொம்ப தாக்குதல் பண்ணி மனுஷங்களை நிம்மதி இல்லாமல் வாழ வச்சுருக்கோம். அதுலேருந்து மீளணும், எப்படியாவது மகிழ்ச்சியாக வாழணும், பாதுகாப்பாக வாழணும், இந்த மாதிரி பிற உயிரினங்களின் வேட்டையாடுதலிருந்து தப்பிக்கணும். அப்போ அந்த கால மக்கள்லாம் மகிழ்ச்சியாக வாழ முடியாமல் எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்போ ஒரு மகிழ்ச்சியான சூழலை உருவாக்க வேண்டும், ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டும். அப்போ அந்த பயணம் தான் மனித வாழ்க்கை பயணம். இதுலேருந்து தெளிவாக தெரிஞ்சு போகுது. அப்போ அந்த மாதிரி மனித வரலாற்றை பற்றி எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு பேசணும். அது நம்ம அது புத்தகங்களில் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, வாய்மொழி வரலாறாகவே சொல்லிடலாம். மனுஷங்களோட வரலாறு, ஆதி காலத்தில் அவங்க எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்க, இப்போ எப்படி இருக்கிறோம் நாம், இது எப்படி சாத்தியமாச்சு, என்ன நோக்கம், மனுஷங்களோட நோக்கம், அதை வச்சு ஆதிகால வரலாறையும் நம்ம கணக்கிட்டு சொல்லிடலாம். அந்த மாதிரி ஒரு மனித வரலாற்றை யூகிப்பது ரொம்ப எளிது. அதை ரொம்ப மிகையாக காட்டும்போது தான், அது மிகைப்படுத்தணும், அது சாதாரண விஷயமாக இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது தான் ரொம்ப அது அதுக்கு பில்டப் பண்ணுறது, அதுக்கு அப்படி இது இப்படி
அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இட்டு கட்டி ஏதாவது சாதாரண விஷயமா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நினப்பு. இப்போ கடவுள்னால் யார்? மனுஷங்க தான் கடவுள். அப்போது அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்கன்னா அப்படி இருக்கக்கூடாது, அவருக்கு பெரிய அதிசயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும், மனுஷங்க கடவுளாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி. இப்போ இயேசு அவர் 3ஆவது நாள் வானத்தில் செத்து போனப்போ உயிர் பிறந்தார், அனுமன்னா வானத்தில் பறப்பார், அப்படி அவர் அப்படி பயங்கர சக்தி இருக்கும் அப்படின்னா, அதாவது என்னென்னா ஒரு ஒரு உண்மை சாதாரணமாக இருக்கக்கூடாது, அது வேறு மாதிரி இருக்கணும், அது நமக்கு எட்டாத ஒரு விஷயம், நமக்கு புரியாத ஒரு விஷயமா இருக்கணும், நமக்கு புரிகிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே கடவுள்னால் எப்படி எப்படி கட்டுக்கதைகளை கட்டுறாங்க. கடவுள்னால் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அவருக்கு அந்த சக்தி இருக்கணும், இந்த சக்தி இருக்கணும் அப்படின்னு நம்புகிறாங்க. சாதாரணமாக கடவுள் அந்த மாதிரி சாதாரணமாக இருக்கக்கூடாது, ஒரு அம்மாவோ அப்பாவோ இருக்கக்கூடாது, அந்த அந்த கடவுள் நம்மக்கிட்டலாம் பேசக்கூடாது, அவர் யாருக்கும் தெரியாத ஒருத்தராக இருக்கணும், ஒரு மிகையாக இருக்கணும், மிகையாக அதை கற்பிக்கிறது, மிகையாக ஒரு காரணங்களை சொல்கிறது. அது மாதிரி தான் இந்த மனித குல வரலாறை பற்றி இந்த புத்தகங்களில் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. அது மிகையாக இருக்கணும், சாதாரணமானதாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த நினப்பிலே அதை எழுதுறது. நாம் சொல்கிற அந்த உலகத்துக்கு நாம் சொல்கிற விஷயங்கிறது நம்ம புத்தகத்தை படித்து இந்த மக்கள் தெரிஞ்சுக்கிற விஷயம் அது சாதாரணமான விஷயம், புதுசாக இருக்கணும், பிரம்மாண்டமாக இருக்கணும், அது வேறு மாதிரி இருக்கணும், சாதாரணமாக இவங்க யூகிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, இவங்க சாதாரணமாக நினச்சிடக்கூடாது அந்த காரணத்தை அப்படின்னு நினச்சியே எழுதுறது. அது எப்படி கடவுளுக்கு இவங்க எப்படி ஒரு காரணம் சொல்கிற, கடவுளுக்கு இவங்க எப்படி உருவம் கற்பிக்கிறாங்களோ, வடிவம் கற்பிக்கிறாங்களோ, கடவுளுக்கு எப்படி விளக்கம் கொடுக்குறாங்களோ, சாதாரணமாக அது இருந்தால் மக்கள் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு அந்த சக்தி இருக்குது, இந்த சக்தி இருக்குது, கடவுள் தான் அந்த உலகத்தையே படைச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு பைத்தியகாரமாக இருந்து, பிரபஞ்சத்தெல்லாம் அவர் தான் படைச்சாராம், மனுஷ வடிவில் அவர் இருப்பாராம். இந்த பிரபஞ்சத்தை படைத்த கடவுள் மனித வடிவில் இருப்பாராம். எப்படி பாருங்கள், அந்த மாதிரி கடைசியில் மனித வடிவில் இருப்பார், ஒரு தூண்லேயும் இருப்பார், துரும்பு இருப்பார்னு சொல்கிறார். இல்லைப்பா, கடவுள்னால் மனுஷங்க தான் கடவுள், பெண்கள் தான் கடவுள், பெரியவர்கள் அது மாதிரி பெரியவர்கள் தான் கடவுள், நீர் நிலம் காற்று இதெல்லாம் கடவுள், எது இல்லைன்னா நீ இல்லையா அது அனைத்துமே கடவுள் அப்படின்னு சொன்னால், அது கூட அப்போ அவங்க மனுஷங்க தான் கடவுள்னா அப்போ நான் அவங்ககிட்ட பேசலாமா? நான் பேசக்கூடிய ஒருத்தர் எப்படி சாதாரணமான ஆள் தானே, நான் பேசக்கூட என்னால் முடியாது, அப்படிப்பட்டவர் தான் எனக்கு கடவுளாக வேணும், அவர் சாதாரணமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வரலாறை பற்றி இவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் எப்படின்னா, அது சாதாரணமாக இருந்துடக்கூடாது, அது பிரம்மாண்டமாக நம்ம அந்த மாதிரி எழுத்தாளர் அவர் மனித வரலாறை பற்றி சொல்கிற விஷயங்கிறது சாதாரணமாக இருந்துடக்கூடாது, அது வேறு மாதிரி இருக்கணும், புரியவே கூடாது, கஷ்டமாக இருக்கணும், புரிவதற்கு நம்ம அதை சிரமப்படணும், புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சிரமப்பட்டால் தான் அதை நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நோக்கத்தோடு தான் இன்றைக்கி இதுவரைக்கும் இந்த புத்தகங்களில் எழுதக்கூடிய வரலாறு எல்லாம் அப்படி தான் இருக்குது. இப்போ விண்வெளிக்கு ஏன் போகிறாங்க அப்படின்னா, மனுஷங்களோட நோக்கங்கிறது சாதாரணமாக இருக்கக்கூடாது, மனுஷங்களோட நோக்கம் பிரம்மாண்டமானதாக இருக்கணும், அது கண்டிப்பாக விண்வெளிக்கு போகிறதா தான் இருக்கும், இங்கேருந்து அது வேறு கிரகத்துக்கு போகிறதா தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொல்லப்படுகிற ஒரு கருத்து, திணிக்கிறது, புதுசாக அது மிகைப்படுத்துறது, மனித நோக்கத்தை மிகைப்படுத்துவது. பிற உயிரினங்களுக்கு நான் எல்லாம் ஒன்று தான், அவங்களுக்கும் பிற உயிரினங்களுக்கும் மகிழ்ச்சியாக வாழ்கிறது தான் நோக்கம், நமக்கும் அதே நோக்கம்தான். பிற உயிரினங்கள்கிட்டருந்து நம்ம வேறுபடணும், இது ஒரு தீண்டாமை மாதிரி, பிற உயிரினங்களோடு நம்மளை ஒப்பிட்டுறக்கூடாது, அவைகளோட நோக்கத்தும் நம்முடைய நோக்கமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறக்க புதுசாக எதையாவது சொல்கிறது, புதுசாக எதையாவது பிரம்மாண்டமாக இருக்கணும், அது வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிற விஷயந்தான் மனுஷங்களோட நோக்கம். விண்வெளிக்கு போகணும், வேற்றுக்கிரகங்களுக்கு போகணும், இந்த பிரபஞ்சத்தையே தனது வசமாக்கி கொள்ள வேண்டும், எப்படி பூமியை தனது வசமாக்கி கொண்ட மாதிரி இந்த பிரபஞ்சத்தையே ஆள வேண்டும், அதுதான் மனித நோக்கம். பரவாயில்லையப்பா, நல்லா இருக்கே, இது பிரம்மாண்டமாக இருக்கே அப்படின்னு அப்போ அதுக்காக நானும் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று அப்படி போட்டு அந்த மாதிரி வரலாறுகள்லாம் அப்படி தான் இருக்குது. வரலாறுகள் இங்கே சொல்லப்படுகிற கருத்துக்கள், அதுமாதிரி மனித பரிணாம வளர்ச்சி அப்படின்னு இவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த நோக்கத்தோடையே சொல்கிறது, பிரம்மாண்டமாக பில்டப் பண்ணுறது அப்படின்னு. சாதாரண விஷயந்தான்ப்பா, நீ உனக்கு என்ன நோக்கம், மகிழ்ச்சியாக வாழ்கிறது தானே உன் நோக்கமும், ஆரோக்கியமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக வாழணும், அது பாதுகாப்பாக இருக்கணும், இதுதானே உன் நோக்கம், இதுதான் ஆதிகால மனுஷங்களோட நோக்கம். உனக்கு என்ன நோக்கம், மகிழ்ச்சியாக வாழணும், அப்படி தானே, மகிழ்ச்சியாக குடும்பமாக வாழணும், அன்பு பாசம் இதெல்லாம் பெருசுன்னு நினைக்கிறல்ல, உன் பிள்ளைகள் கடைசி வரைக்கும் உயிரோடு வாழணும்னு நினைக்கிறல்ல, இதுதான் ஆதிகால மனுஷங்களோட நோக்கம். மனுஷங்களாக மாறினாங்க பாருங்கள், குரங்குலேருந்து விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த குரங்குகள் மனித உயிர்களாக மாறிச்சு பாருங்கள். விலங்குகளாக வாழும்போதே அவங்களுக்கு அதான் நோக்கம், பாதுகாப்பாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், இதுதான் அவங்களுடைய நோக்கமும். இதான் அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம், மனித குல வரலாறை நம்ம புரிஞ்சிக்கலாம், எளிதாக புரிஞ்சிக்கலாம்.
அந்த இன்றைக்கி நமக்கு என்ன நோக்கம் இருக்குதோ அதான் அவங்களுக்கும் இருந்திருக்கும். அவங்களுக்கு அதே நோக்கம் தானே அடுத்தடுத்த தலைமுறைக்கு இன்றைக்கி கிடக்குது. நமக்கு மட்டும் இல்லை, உயிர்கள் அத்தனைக்கும் பாதுகாப்பாக வாழணுங்கிறது தான் நோக்கம். நாம் அதை சாத்தியப்படுத்தியிருக்கோம். பிற உயிரினங்களால் அதை சாத்தியப்படுத்த முடியாது. நாம் அதை சாத்தியப்படுத்தியிருக்கோம். காரணம் அதற்கு மனம் எனும் நோய். அதுதான், அந்த நோய் தான் நாம் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு காரணம். அதனால்